Stop. Draw an ice cream. Or ice cream varenga paakalam. You have to look at your thumb when you are doing it. Or game ஆடலாமா? 1 2 1 1 2 1 2 2 0. ஓகே, இப்போ பேரண்ட்ஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஒன்லி ஃபார் பேரண்ட்ஸ், நாட் ஃபார் சில்ட்ரன். இதுதான் முக்கியம் காம்படிஷனில். இன்றைக்கி என்ன வின் பண்ணுறீங்கல்ல, வெதர் ஹேவ் யூ இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிட்டீங்களா, அதுதான் முக்கியம். How much of enthusiasm you have today? எவ்வளோ enthusiasm இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ? Very good. Excellent. So Brino. Excellent. So you will have to do all the sums with your abacus. Understood? All the sums you should definitely do with abacus only. Clear? Okay. C category onwards you can do MA. புரியுதா? இன்றைக்கி வந்து பிரெயினோ பிரெயின் சார்பாக மதுரையில் வந்து ஒரு ரீஜனல் அபாக்கஸ் காம்படிஷன் நடக்குது. இதில் வந்து 4500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மதுரை ரீஜன்லேருந்து இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட மென்டல் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ண வராங்க. ஸோ இந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் 60க்கும் மேற்பட்ட கணக்குகளை போட்டு அவங்களோட மென்டல் அரித்மெட்டிக் திறமையை காமிக்க போகிறாங்க. ஸோ இந்த குழந்தைங்க வந்து நார்மல் குழந்தைங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பிரெயினோ பிரெயினில் அவங்களுக்கான பிரெயின் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்களோட இன்னமும் கிளாஸில் ஒரு முறை டீச்சர் நடத்தினாலே புரிஞ்சிடும். திருப்பி படிக்க வேண்டியதில்லை, நல்ல மார்க் வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க வந்து இந்த கோர்ஸை பண்ணதுனால. ஸோ அதனால் நிறைய ஸ்கூல்லேருந்து அவங்களே நம்ம பிரெயின் கோர்ஸுக்கு பசங்களை ஜாயின் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிரெயின் பார்த்திங்கன்னா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வச்சு 45க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் 1000க்கும் மேற்பட்ட ட்ரைனிங் சென்டர்ஸை நடத்திட்டு வரோம். ஸோ இதில் வந்து உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் குழந்தைங்களை வந்து வீக்கெண்டில் வாரத்துக்கு 2 மணி நேரம் மட்டும் கிளாஸில் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்க வந்து எப்படி நம்ம பாடி ஃபிட்டாக ஜிம் போகிறோம், வாக்கிங் போகிறோமோ அந்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் அ பிரெயின் ஜிம் கோர்ஸ். ஸோ குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்ஸில் படிக்கும்போது அவங்க அவங்களோட பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், NLP ஸ்கில்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும். இதுதான் இந்த கோர்ஸ் மூலிமா நம்ம இது பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய சாம்பியன், கோல்டு, சில்வர் வின் பண்ண போகிறாங்க. இந்த குழந்தைங்க வந்து இதெல்லாம் ஜீனியஸ் குழந்தைங்கன்னு சொல்லலாம் இந்த குழந்தைங்கள. ஸோ அதனால் மற்ற ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்க எல்லாமே பெரிய பர்ஃபார்மர், பெரிய லீடராக வரக்கூடிய குழந்தைகள். எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரை கலந்துக்கிறாங்க? எத்தனை லெவல் இருக்குது சார்? இதில் 4லேருந்து 14 வயசு குழந்தைங்கள கலந்துக்கிறாங்க. மொத்தம் 14 லெவல் இருக்குது. அவங்கவுங்க ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மென்டல் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸை வந்து அவங்க வந்து ஒரு 3 நிமிஷத்தில் அவங்க காமிக்க போகிறாங்க. இந்த 3 நிமிஷத்துக்காக குழந்தைங்க இவ்வளோ தூரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிரெயினோ பிரெயின் மதுரையில் மட்டும் இல்லாமல் நிறைய ரீஜனல் காம்படிஷன், நேஷனல் காம்படிஷன் சென்னையில், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் சுவிட்சர்லாந்துலேயும், துபாயிலையும் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த குழந்தைங்க இது முடிச்சுட்டு அங்கே வருவாங்க.
இன்றைக்கி இது சுற்றி வட்டார மாவட்டத்தில் ஒரு 7 மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரீஜன்லேருந்தும் இந்த மதுரை காம்படிஷனில் நடக்கிறது கேள்விப்பட்டு மற்ற ரீஜன்லேருந்தும் பசங்க வந்திருக்காங்க இன்றைக்கி. இல்லை இவங்களை செலக்ட் பண்ணி வேறு எங்கேயும் நம்ம அனுப்புகிறோமா? அப்போ இங்கேருந்து பர்ஃபார்ம் பண்ணுற குழந்தைங்களும் அடுத்த நேஷனல் காம்படிஷன் சென்னையில் ஆகஸ்ட் 23, 24 நடக்குது. ஸோ அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து சுவிட்சர்லாந்துலேயும் துபாயிலையும் ஆகஸ்ட்லேயும் செப்டம்பர்லேயும் நடக்குது இன்டர்நேஷனல் காம்படிஷன். அதில் பிரெயின்லேருந்து மற்ற நாட்டிலேருந்தும் குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் அவங்களுக்கு போட்டித் தேர்வு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்ன மாதிரியாக ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகுது? இது வந்து போட்டித் தேர்வு மட்டும் இல்லை, குழந்தைங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஸ்கில்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களோட மெமரி, கான்சன்ட்ரேஷன், லிஸ்னிங் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ் லெவல், பிலீஃப் சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது. இது மூலிமா இந்த குழந்தை எங்கே போனாலும் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுதான் பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். பெற்றோருக்காக படிக்கிறோம் இல்லாமல் குழந்தை அவங்களுக்காக தனக்காக படிக்கிறோம், தான் ஒரு சாதியாராக மாறணுன்றதுக்காக குழந்தை இதை வந்து படிக்கிறோம். ஆனந்த் சுப்ரமணியம், மேனேஜிங் டைரக்டர், பிரெயின் கிட்ஸ் அகாடமி. Thank you.